கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல டாக்டர்களே கைவிரிச்சும் நம்பிக்கை கிடைக்கலையா? கவலையை விடுங்க. உங்க நம்பிக்கையையும் கருவையும் காப்பாத்த ஒரு தெய்வம் இருக்காங்க. அவங்க தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூர்ல இருக்கிற அன்னை ஸ்ரீ கற்பரட்சாம்பிகை. இந்த கோவிலோட ஸ்பெஷலே இங்க தர்ற பிரசாதம் தான். கல்யாணம் ஆகாத பெண்கள் அம்பாள் சன்னதியில நெய் வச்சு கோலம் போட்டா சட்டுன்னு கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தை வேணும்னு நினைக்கிற தம்பதிகளுக்கு அம்பாள் பாதத்துல வச்சு மந்திரிச்ச நெய்ய பிரசாதமா தர்றாங்க. இத கணவன் மனைவி 2 பேரும் 48 நாளைக்கு ராத்திரி சாப்பிடணும். இதுக்கு எந்த பத்தியமும் கிடையாதுங்க. நம்பிக்கையோட சாப்பிட்டா கண்டிப்பா உங்க வீட்லயும் தொட்டிலாடும். சரி, கரு உண்டாயாச்சு, ஆனா பிரசவம் நல்லபடியா நடக்கணும்ல. அதுக்கும் இங்க ஒரு வழி இருக்கு. இங்க மந்திரிச்சு தரக்கூடிய விளக்கெண்ணெய் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பிரசவ வலி வரும்போது இதை வயிற்றுல தடவினா போதும், எந்த சிக்கலும் இல்லாம சுகப்பிரசவம் நடக்கும்னு அடிச்சு சொல்றாங்க இங்க வர்ற பக்தர்கள். ஏன் இந்த அம்மனுக்கு அவ்வளோ சக்தி? முன்னாடி ஒரு காலத்துல வேதிகைன்னு ஒரு பெண்ணோட கலைஞ்ச கருவை ஒரு குடத்துக்குள்ள வச்சு காப்பாத்தி குழந்தையா கொடுத்ததால தான் இவங்களுக்கு கற்பரட்சாம்பிகைனே பேர் வந்துச்சு. இங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இங்க இருக்கிற சிவபெருமான் சுயம்புவா உருவானவர், அதுவும் புற்று மண்ணால் ஆனவர். அதனால இவருக்கு தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, வெறும் புனுகு சட்டம் மட்டும்தான் சாத்துவாங்க. சோழர்கள் கட்டின இந்த கோவில்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல முருகன் இருக்காரு. இத சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புல இருக்கிறதால இங்க வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் நிச்சயம். கோவில் நேரம் காலையில 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 3 மணிலிருந்து 8 மணி வரைக்கும். தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா திருக்கருகாவூர் போய் அந்த கற்பரட்சாம்பிகையை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.